தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். செபி நம்மளோட மார்க்கெட் ரெகுலேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ செபி ஒரு புது ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி உங்களோட சேலரி அக்கௌண்ட்லேருந்து பிஎஃப் டிடக்ட் ஆகுதோ, என்பிஎஸ் டிடக்ட் ஆகுதோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் ஆஃபீஸ் சேனல் மூலியமாகவே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அது கூடவே அதில் வர ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டா கொஞ்சம் டொனேஷனாக கூட கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலோட வந்திருக்காங்க. அந்த ப்ரப்போசல் பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களுக்காக இன்னொருத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு கேட்டால் கிடையாது. அதை செபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆஃபீஸ் சேனல் மூலியமாக உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மாதம் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவரோட ஹெச்ஆர் போர்ட்டலில், அவரோட ஆஃபீஸ் ஹெச்ஆர் போர்ட்டலில் அவருக்கு ஒரு ஆப்ஷன் வரும். want to start SIP from salary, tick here அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு 5,000 போட்டு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கேட்கும். அதில் ஒரு லாங் டேர்முக்காக ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லையோ ஒரு மிட் கேப் ஃபண்ட்லையோ இல்லை எதில் வேணாலும் அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஃபண்டை அவங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களோட ஹெச்ஆர் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எப்படி உங்களுக்கு பிஎஃப் டிடக்ட் ஆகுதோ, எப்படி என்பிஎஸ் டிடக்ட் ஆகுதோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூனிட்ஸா அலோகேட் ஆகி உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 12%. அது மேண்டேட்ரி. பட் இதை பொறுத்த வரைக்கும் இது வாலண்டரி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், என்பிஎஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் லாக்இன் பீரியட் உண்டு. பட் இது ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறீங்க. ஸோ இதை தான் பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி அப்படிங்கிற நேமோட வந்திருக்கு. இந்த அமௌண்ட் எல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது யார்கிட்ட பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் தனியாக பண்ணும்போதும் ஒரு ஏஎம்சி மூலியமாக பண்ணுவோம் இல்லையா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியும் பண்ண போகிறோம். அதே மாதிரி யார் எம்ப்ளாயோ அவங்க நேமில் தான் இருக்கணும். இப்போ நான் வேலை பார்க்குறேன், இப்போ என் ஹஸ்பண்ட் நேமில் இந்த சேலரியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. யார் பேரில் சேலரி கிரெடிட் ஆகுதோ அவங்க நேமில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். தென் அடுத்து காமனாக நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஒய்சி ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதே கேஒய்சி ப்ராசஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது பண்ணுறாப்புல இதுலேயும் அந்த கேஒய்சி மேண்டேட்லாம் உண்டு. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டிசிப்ளின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தை ஒத்துக்க தான் வேணும். சேலரி வரும், வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ, லோனு, பில்லு, கிராசரிஸ், அப்புறம் வீட்டுக்கு ஆகிற செலவு, இது எல்லாம் போக மிச்சம் இருக்கிறத நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். சரி, இந்த மாதம் முடியல, சரி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மாதத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் பண்ணியிருக்கோமே தவிர அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் சேலரி வரும்போதே இன்வெஸ்ட் ஆகி தான் உங்கள் கையில் மிச்ச சேலரி தான் வரும். ஸோ இது டிசிப்ளினாக ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு 3,000 மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணணும், ஒரு லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு 2-3 மாதமாக அவங்களாலும் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால அதை பண்ணவே முடியல. பட் இந்த பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி அவங்க கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சேலரி அவங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மிச்ச சேலரி தான் அவங்க கையிலேயே வரும். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டட் டிசிப்ளின். இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்கள் கம்பெனியும் உங்களுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அதாவது இது நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் இல்லை, இந்தியாவில் இல்லை, பட் யூஎஸ்ல இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 5,000 கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும் ஒரு 1,000 rupees உங்களுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இது நம்ம இந்தியாவில் இப்போ வரைக்கும் இல்லை, பட் ஃபியூச்சரில் வந்தாலும் வரலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம பண்ண போகிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை தேடி போவோம் இல்லையா. பட் இது ஒரு ஆஃபீஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது அதில் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மூணாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சேலரி ஸ்லிப்லேயே எஸ்ஐபி எவ்வளோ டிடக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டெபிட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ எஸ்ஐபி நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டெபிட் இருக்கே, ஏதோ ஒரு டேட்டை நம்ம கொடுத்துருவோம்.
அந்த டேட்டில் நமக்கு அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக வைக்கணும், நமக்கு கரெக்டாக இன்கம் வர டேட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோமா, இல்லை அடுத்த மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்பல 2025 அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கோமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா. பட் இந்த ஆஃபீஸ், அதாவது இந்த பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி மூலியமாக பண்ணுறதுனால இந்த ஆட்டோ டெபிட் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப கம்மி. இதில் செபி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அவங்க ஒரு ஃபண்டு நேமை கொடுத்து இந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறப்பல ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. யார் எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்க தான் கிங், அவங்க தான் சூஸ் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சாய்ஸாக தான் இருக்கணும். கம்பெனி வந்து எந்த ஒரு ஃபண்டையும் எந்த ஒரு ஏஎம்சியும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கிளியராக டிராஃப்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆம்ஃபி போர்ட்டலில் போய் உங்களால் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்பெனியில் உங்களோட ஆஃபீஸில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஎம்சிலேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சம் கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அதை கேஷாக இல்லாமல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸாகவே அதுக்கு ஈக்குவலான யூனிட்ஸ் கொடுக்கலாம், இன்வெஸ்ட் வித் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலோடையும் வந்திருக்காங்க. அடுத்து டொனேட் வயா எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சம் அமௌண்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் பர்சன்டேஜாக நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓக்கு ஒரு சோஷியல் வெல்பீயிங்காக நீங்கள் வந்து டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அது பாசிபிள் தான். எப்படி அப்படின்னா இப்போ 1 lakh உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அதில் ஒரு 0.5% ஒரு எஜுகேஷன் என்ஜிஓக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ரிடம்ஷன் அப்போவோ அதை நீங்கள் ப்ராப்பராக டொனேஷன் வயா எஸ்ஐபி இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆகி உங்க அமௌண்ட் உங்ககிட்ட வரும்போது ப்ராப்பரா அந்த அமௌண்ட்டை செபி ரெஜிஸ்டர்ட் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ஜிஓக்கு போகும். ஸோ இந்த என்ஜிஓ வந்து ஜென்யூன் ஆனதா அப்படிங்கிற டென்ஷன்லாம் உங்களுக்கு வேணாம். ஸோ ஏன்னா இது செபி ரெகுலேட்டட் சேனல் வழியாக தான் போகுது. ஸோ இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம மணி க்ரோ ஆகும்போது நம்மளும் திருப்பி கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும். இது வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் தான். ஜூன் 10 வரைக்குமே பப்ளிக் கமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபைனலாக இந்த ரூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அடுத்து ஒரு ஆஃபீஸ் மீட் வருது அப்படின்னா இந்த மாதிரி பேரோல் எஸ்ஐபி இருக்கா, நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஹெச்ஆர்கிட்டையோ இல்லை உங்கள் கம்பெனிக்கிட்டையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஃபண்டிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு கோலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, இன்சூரன்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேரோல் லிங்க்டு எஸ்ஐபி அப்படிங்கிறது இது ஒரு அடிஷனல் டூல் தானே தவிர இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இவ்வளோ நேரம் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பற்றி எல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு எம்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அது பாட்டு போயிட்டே இருக்கும். பட் இது பேரோல் எஸ்ஐபி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் மேனுவலாக நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அடுத்த கம்பெனியில் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சம் கேப் வர்றதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி, யாருக்கு இது ஒத்து வராது, யார் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சேலரியை ரொம்ப டிலேடாக தான் கொடுக்குறாங்க, ஸ்கிப் ஆகுது சேலரி அப்படிங்கிறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அடுத்து 100% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிரான்சாக்ஷன் டைமிங் எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அடுத்து ஆக்டிவாக நான் ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஒரு ஃபண்டை மட்டும் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஆக்டிவாக ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த பேரோல் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் டிசிப்ளினை கொண்டு வந்திருக்கு. சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஓவரால் பாப்புலேஷனில் ஒரு 5-6% தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறோம். ஸோ இது வந்தது அப்படின்னா எல்லாருமே பிஎஃப் மாதிரி என்பிஎஸ் மாதிரி எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இதுலேயும் பண்ணணும், இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு எல்லாருமே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த சோஷியல் கிவிங் அப்படிங்கிறத, அதாவது அந்த டொனேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.